அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை குடும்ப விளக்கு. இந்த கவிதை பேழை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய கவிதை குடும்ப விளக்கு. பெண்களுக்கு கல்வி அறிவு மிக அவசியமானது அப்படிங்கிற அதை எடுத்து உரைக்கக்கூடிய கவிதை பேழை தான் குடும்ப விளக்கு. கவிதையை பார்க்கறதுக்கு முன்னால் நூல்வெளி பார்க்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்புங்கிற நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துது. கற்ற பெண்ணின் குடும்பம் பல்கலைக்கழகமா மிளிரும் அப்படிங்கிறத காட்டுது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுவது வரைக்கும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய பெண்ணுக்கு கல்வி முதன்மையானது, இன்றியமையாதது. இந்த குடும்ப விளக்குங்கிற நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. இதில் 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் தலைவியின் பேச்சில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகள் தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கவிதையை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவருக்கு பாரதியோட கவிதை மேலே ஈர்ப்பு. பாரதியின் கவிதை மீது இவர் கொண்ட ஈர்ப்பினால பாரதிதாசன் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறார். அதாவது கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய இயற்பெயரை பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறார். இவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், இது எல்லாம் இவருடைய படைப்புகள். பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்துமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கு. இவர் பிசிராந்தையார் அப்படின்னு ஒரு நாடக நூல் எழுதினார். அந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. குடும்ப விளக்கு இந்த கவிதை பேழையில் நுழையும் முன் பார்க்கலாம். மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை. அதாவது மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்னா புதுமை கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியது. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது, புதுமை கருத்துக்களை சொல்கிற வகையில் அமைந்தது. அதைத்தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறுமலர்ச்சி இலக்கியங்களில் என்னென்ன பாடுபொருள்கள் இருந்ததுன்னா இயற்கையை போற்றுதல், தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொதுவுடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல், இது மாதிரி பாடுபொருள்கள் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று மறுமலர்ச்சி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு அதுவும் இப்படிப்பட்ட இலக்கிய வகையில் ஒன்று தான். அதாவது மறுமலர்ச்சி இலக்கியத்தில் ஒன்று. பெண் கல்வியை பற்றி பேசக்கூடிய ஒரு கவிதை. பாவேந்தர் பாரதிதாசன் இந்த கவிதை பேழையை ஏற்றும்போது பெண்களுக்கு சம உரிமை இல்லை, ஆண் பெண் சம உரிமை கிடையாது, பெண்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறதும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது. அந்த காலகட்டத்தில் இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கார். இந்த பாடலில் அவர் எப்படியெல்லாம் பெண்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அந்த நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கவிதை பேழை பார்க்கலாம். இதில் முதல் பாடல், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் அப்படின்னு அர்த்தம். பக்குவப்படுத்தாத, பண்படுத்தாத நிலம், விளைச்சலுக்கு ஏற்றதாக இல்லாத நிலம், அதுதான் கலர் நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அதாவது பாரதிதாசன் அவர்கள் கல்வி அறிவு இல்லாத பெண்களை, படிக்காத பெண்களை எதற்கு ஒப்பிடுறாரு? கலர் நிலத்துக்கு ஒப்பிடுறார். கலர் நிலத்தில் எதுவுமே விளையாது, ஏன்னா அது பண்படாத நிலம், அந்த நிலத்தில் எதுவுமே விளையாது. அப்படிப்பட்ட கலர் நிலத்துக்கு ஒப்பிடுறார் கல்வி அறிவு இல்லாத பெண்களை. ஏன்னா அந்த கலர் நிலமாக இருக்கிற நிலத்தில் புல் மட்டும்தான் விளையும், வேற நல்ல விளைச்சலெல்லாம் அங்கே இருக்காது. அதே மாதிரி தான் கல்வி இல்லாத பெண்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி அறிவு உடையவர்களா, அறிவுடையவர்களா வளர மாட்டாங்க. கல்வி அறிவு இல்லாத பெண்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி அறிவு பெற்றவர்களாக, அறிவுடைய குழந்தைகளாக வளர மாட்டாங்க. எப்படி கலர் நிலத்தில் புல் மட்டும் விளைதோ அதே மாதிரி தான் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை.
அவங்களுடைய குழந்தைகள் நல்ல அறிவுடையவர்களாக வளர்வது கிடையாது. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி. கல்வியை உடைய பெண்கள், அதாவது கற்ற பெண்கள், படித்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, படித்த பெண்களை, கல்வி அறிவு உடைய பெண்களை யாரோடு ஒப்பிடுறாங்க, எதோடு ஒப்பிடுறாரு பாரதிதாசன்? திருந்திய கழனி. அதாவது திருந்திய கழனி அப்படிங்கிறது பண்பட்ட நிலம், பக்குவப்பட்ட நிலம், பண்பட்ட நிலம், நன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விளைச்சலுக்கு ஏற்ற நிலம், பயிர் விளைவதற்கு ஏற்ற நிலம். அப்படிப்பட்ட நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்வியை உடைய பெண்கள். அந்த நன்சை நிலத்தில் நல்ல விளைச்சல் இருக்கும், பயிர்கள் நல்லா செழிப்பாக வரும், எதை வேணாலும் நம்ம அங்கே விதைச்சு பயிர் செய்ய முடியும். அதே மாதிரி தான் கல்வியை உடைய பெண்களும் அவங்களுடைய குடும்பத்தில் தோன்றக்கூடிய குழந்தைகள் நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். நல்லறிவு உடைய மக்கள், கல்வி அறிவு உடைய பெண்களுடைய மக்கள்ங்கிறத அவங்களுடைய குழந்தைகள் நல்ல அறிவுடையவர்களாக வளருவார்கள். ஏன்னா அம்மா படிச்சிருக்கிறதால அந்த குழந்தைங்களுக்கு அவங்க நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க, அறிவை புகட்டுவாங்க. அதனால் அந்த குழந்தைங்க அறிவுடைய குழந்தைகளாக வளருவாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். அங்கே படித்த பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அறிவுடையவர்களாக வளருவாங்க. இதை நான் நவிழவோன்னா சொல்லவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள், அந்நிலத்தில் புல் முதலானவைதான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ. அதுதான் இங்கே நவிழவோ நான் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவது பாடல். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவர்க்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம்னா உலகம், மாக்கடல் அப்படிங்கிறது பெரிய கடல், வானூர்தி செலுத்தல், வானூர்தி விமானம், ஏரோப்ளான், ஹெலிகாப்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வானூர்தி, வானத்தில் செலுத்தக்கூடியது. வானூர்தி செலுத்தல், விமானம் ஓட்டுதல் போன்ற பணிகள். வையம்னா உலகம், மாக்கடல் பெரிய கடல், அதாவது வானூர்தி செலுத்துதல், விமானம் செலுத்துதல், உலகம், கடல் முழுவதையும் அளத்தல், இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இந்த செயல்கள் எல்லாமே ஆண்களுக்கும் சரி ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவான செயல்தான். வானூர்தி செலுத்துவதாகட்டும், விமானம் ஓட்டுறதாகட்டும், உலகத்தை அளப்பதாகட்டும், கடலை அளப்பதாகட்டும், எல்லாமே ஆண் பெண் அனைவருக்கும் பொதுதான். ஆனால் இன்றுங்கிறது பாரதிதாசன் இந்த பாடலை கவிதை எழுதிய காலகட்டத்தில் நம்ம நினச்சிக்கணும். நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. ஆனால் ஆடவர்கள் ஆண்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஆணையால் கட்டளையால், அவங்களுடைய கட்டளையால் என்னாச்சு, பெண்களுக்கு விடுதலை போயிடுச்சு. நலிவடைந்து போனதால், அவங்களுடைய உத்தரவால் பெண்கள் நலிவடைந்து போனாங்க, அவங்களோட விடுதலை போயிடுச்சு, போயிடுச்சு அப்படின்னு அவர் பாடியிருக்கார். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். வானூர்தியை செலுத்துதல், அதாவது விமானம் செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. அதாவது நானிலம்னா உலகம், இந்த உலகம் ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் நலிவடைந்து போயிடுச்சு, அதனால தான் பெண்களுக்கு விடுதலை போயிடுச்சு அப்படிங்கிறத பாடியிருக்கார். ஆனால் இவர் என்ன பாடியிருக்காரோ அதெல்லாம் இப்போ உண்மையாயிருக்கு.
உண்மையாக இருக்குன்னா அவர் பெண்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படி இருக்குது. பெண்கள் வந்து கல்வி அறிவு இல்லாத பெண்கள் இப்போ இல்லை, கல்வியை உடைய பெண்களும் ஆண்களுக்கு நிகராக கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை அறிவுடைய குழந்தைங்களாக வளர்க்குறாங்க. அதே மாதிரி எல்லா பணிகளையும் வானூர்தி செலுத்துதல், வையம், உலகம், கடலை அளத்தல், உலகத்தை அளத்தல், இது மாதிரி ஆண்களுக்கு நிகராக அனைத்து செயல்களிலும் பெண்கள் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. பெண்களும் விண்ணுலகு வரைக்கும் ஆண்களுக்கு இணையாக சென்று ஆராய்ச்சியிலெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இங்கேயும் பூமியிலையும் பார்த்தா ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இல்லாத துறையே இல்லைங்கிற அளவுக்கு அனைத்து துறையிலும் பெண்கள் இப்போ வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாரதிதாசன் கண்ட கனவு இப்போ நனவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3வது பாடல். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். இதில் இயற்றுகன்னு செய்கன்னு அர்த்தம். மின்னாளை மின்னலை போன்றவளை, மின்னாளுங்கிறது பெண்களை தான் சொல்கிறார், மின்னலை போன்றவள் அப்படின்னு சொல்கிறார். மின்னாள்னா ஒளிர மாட்டாள். இந்த பாடலுடைய பொருள், இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்வேன். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகளையும் அவங்களுடைய விடுதலைக்கான செயல்களையும் பெண்களே செய்யணும்னு சொல்றார். இந்நாளில்ங்கிறது பாரதிதாசன் இந்த பாடலை இயற்றிய காலகட்டத்தை சொல்றார். பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை, அதாவது பெண்கள் செய்யக்கூடிய பணிகள், நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை, பெண்களுக்கு விடுதலை வேண்டிய செயல், அதைய இன்னொரு மலர் கையாலும் ஏற்றுகன செய்க. பெண்கள் செய்யக்கூடிய பணிகள் செய்கிறதாகட்டும், பெண்களுக்கு விடுதலை கிடைக்கிறதாகட்டும், அது அத்தனையும் பெண்கள் தான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். மின்னல் போன்ற பெண்கள் அவங்கள சொல்கிறாரு. கல்வி இல்லாத பெண்கள் வாழ்வில் வந்து மின்னாள்னு என்ன அர்த்தம்? மின்ன மாட்டார்கள், வாழ்க்கையில் ஒளிர மாட்டார்கள். கல்வி அறிவு படிக்காத பெண்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒளிரவே மாட்டாங்க, முன்னேற மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெண்களுக்கான விடுதலை ஆகட்டும், பெண்கள் இந்தந்த பணிகளை செய்யணுங்கிறத அவங்களே முடிவெடுக்கணும், அவங்களே செய்யணும், விடுதலையை அவங்களே வாங்கிக்கணும், அவங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கார். இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாமே இன்னைக்கு நிஜமாயிருக்கு. பெண் விடுதலை கிடைச்சிருக்கு. ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அனைத்து துறையிலும் ஈடுபட்டு இருக்காங்க. பெண்கள் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் இருக்காங்க. இப்போ இந்த 3 பாடல்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் 3 பாடல்கள் இருக்கு. அதை நம்ம பகுதி 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.